பி குட் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து எல்லா கிரகங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. தமிழ் புத்தாண்டு உங்கள் லைஃப்பில் அத்தனை விதமான மாற்றங்களையும் கொடுக்க போகுது. இப்போ உங்களுடைய கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசியின் அடிப்படையில் என்னென்ன முன்னேற்றம் உண்டு, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் தான் உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். பெரிய எதிர்பார்ப்பு நிறைவேறப் போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு அழுத்தம், போராட்டம், பிரச்சனை இந்த மூணையும் சுமந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துகிற விதமே ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிம்மாசனத்தில் அமர்ந்த சிம்ம ராசின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை இப்போ நாங்கள் பயன்படுத்த முடியுமாங்கிறது எங்களுக்கே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நிறைய துரோகங்களையும் நிறைய ஏமாற்றங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டது. இந்த நிலையிலிருந்து மாறக்கூடிய தன்மை தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தருகிறது என்பது உண்மை. சந்தோஷத்தை இழந்துட்டு சந்தோஷத்தை தேட வேண்டிய சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு நடந்துருக்கு. பல பேருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுத்த சிம்மராசி என்பர்கள் இப்போ தனக்கே வெளிச்சம் இல்லைங்கிற நிலைமையில இருக்கீங்க. ஏன் பல பேருக்கு வெளிச்சம் கொடுத்தோம் அப்படின்னா, உங்களுடைய ராசியின் அதிபதியே சூரியன் தான். சூரியன் தான் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கார். நீங்கள் அதே போல தான், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல மற்றவங்க படுற கஷ்டத்தை உணர்ந்து அவங்களுக்கு பல விஷயங்களில் அவங்கள பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. பொதுவாகவே நான் சிம்மராசிக்காரன் கூட பழகும்போது நான் ஒரு வியந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டங்கள் மற்றவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா அதை முன்னுரிமை இருந்து அதை வழிநடத்தி அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு சிறிது கூட தயங்காமல் முயற்சி எடுப்பீங்க. நமக்கு அந்த பிரச்சனை போய் செஞ்சிட்டோம்னா, அவங்கள சரி பண்ணி விட்டோம்னா நமக்கு பாதிப்பு வருமா வராதா அப்படிலாம் யோசிக்கவே மாட்டீங்க. நம்மளை நம்பி வந்துட்டாங்க, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், அதனால் எது வந்தாலும் நம்ம சமாளிப்போங்கிற எண்ணத்தில் பல பிரச்சனைகளை தனக்குள் தூக்கி போட்டு ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இப்போ உங்களுக்கு நடந்துக்கிருக்கு. ஸோ இது அப்படியே மாறப்போகுது. பல பேருக்கு வெளிச்சம் கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உறுதியாக வெளிச்சம் இருக்க போகிறது என்பது உண்மை. சிம்மராசி அன்பர்களில் பல அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் பல போராட்டம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்னே உங்களுடைய பார்ட்னர் கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்ல வந்தாலும் அது தப்பாக தான் இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் அது சரியாக வராது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு உங்களை படாத படுத்திக்கிருக்காங்க. ஸோ இதனால் சில நேரங்களில் நீங்கள் சொல்ல வந்ததை உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டு வாழக்கூடிய தன்மை இருந்துச்சு. அந்த நிலை மாறப்போகுது. உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் உள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் விலகப்போகுது. ஒரு புரிதலுடன் நீங்கள் வாழக்கூடிய ஒரு அமைப்பு உறுதியாக உண்டு. அதே போல் சிம்மராசி என்பர்களை யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் மீளா துயரத்தில் இருக்கிறீங்களோ அதை மீண்டு எடுப்பதற்கான நீங்கள் அதை என்ன பண்ண போகிறீங்க, உங்களை மீண்டு கொண்டு வர போகிறீங்க. மீட்டு கொண்டு வரதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாதுன்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு புரியுது. உறுதியாக சொல்கிறேன். கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வலிமையான தன்மையை கொடுக்குறாங்க. உங்கள் சுய ஜாதகமும் அதற்கேற்றவர் துணையாக இருந்தால் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க அப்படிங்கிறது உண்மை. அதே போல் சிம்மராசி அன்பர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. வேலை இழந்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கும் வேலை கிடைக்கும். சிம்மராசி நண்பர்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலோட போராட்டம் விலகப்போகுது. உங்கள் லைஃப்பில் இனிமே நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கிற போகிறீங்க அப்படிங்கிற உண்மை. பல பேருக்கு வெளிச்சம் கொடுத்தது போதும், நீங்கள் இருட்டிலேருந்து ஃபஸ்ட்டு மீண்டு வாங்க. இதுதான் உங்களுக்கு இந்த புத்தாண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். தாரக மந்திரமாக கூட எடுத்துக்கலாம், ஓகேவா? ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்தால் தான் சுற்றி உள்ள நபர்களுடைய வாழ்க்கையும் ஆட்டோமேட்டிக்காக மாற்றம் வரும். ஸோ அதனால் சரியான முறையில் கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கரெக்டாக இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. 8ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஏதாவது பெரிய பிரச்சனையில் பலபடியும் வந்துருமோ, கவலை வந்துருமோ, கஷ்டம் வந்துருமோ, அஷ்டம சனி ஆட்டி படைச்சாரு,
அதுலேருந்து மீண்டு வந்துருவோமா அப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடிய நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு உறுதியாக குரு பகவானுடைய அற்புதமான பார்வை மூலமாக அவர் 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் மீண்டு வரக்கூடிய ராசியில் முதன்மையான ராசியாக சிம்ம ராசி என்பர்கள் இருக்க போறீங்க அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து உறுதியாக நிதர்சனமான உண்மை. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு என்ன சொல்லணும்னா தங்கம் போல் மின்னும் ஒரு புத்தாண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. கண்டக சனியில் மாட்டிக்கிட்டு கவலைப்படுற எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அந்த மிகப்பெரிய போராட்டத்திலிருந்து மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ பெரிய கவலையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நீங்கள் போராட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்களை மீட்டெடுத்து வாழ்க்கையில் உங்களுடைய பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல முயற்சிகள் எடுக்கிறீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் பார்த்தா எப்படி உங்களால் முடியுது, நீங்கள் எப்படி இவ்வளோ தூரமும் இவ்வளோ செயல்பாடுகள்லையும் இன்னும் தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய முயற்சிகள் எடுக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் கேட்டிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையை கண்டும் எவ்வளோ பெரிய போராட்டத்தையும் கண்டும் சோர்ந்தோ அதாவது கவலைப்பட்டோ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளாகவே இருக்க மாட்டேங்க. வருவது வரட்டும், வாழ்க்கை நமக்காக அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நபர்களாக நீ இருந்தாலும் எவ்வளோ தான் அடி வாங்கிறது, எவ்வளோ தான் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் பலபடியும் சமாளித்து கொண்டே இருப்பது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சின்ன கார்னராச்சும் போகுது. ஸோ அந்த கார்னர், அந்த பிரச்சனை, அந்த புள்ளி உறுதியாக இறைஸ் செய்யப்படுகிறது அப்படின்னு அர்த்தம், அழிக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ ரிலாக்ஸாக நிதானமாக உங்களுடைய லைஃப்பை இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நீங்கள் வாழ போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே நம்ம சனிப்பயிற்சி வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஒரு 3 வருட காலமாக தூக்கத்தை இழந்துட்டேன், 3 வருட காலமாக தூங்கவே முடியல, தூக்கமும் இல்லை, எப்போ பார்த்தா தூங்கும்போது கூட எனக்கு பிரச்சனை என் கூடயே இருக்க மாதிரி இருக்கனால தூக்கத்தை கூட அவாய்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கன்னி ராசிக்காரங்க தான் ஃபஸ்ட்டாக கையை தூக்குவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய போராட்டங்கள் சந்தித்து வந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே உறுதியாக மாறப்போகுது என்பது உண்மை. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறப்போகுது. அதாவது ஒரு 5 பேர் இருக்காங்க அல்லது ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு கன்னிராசிக்காரங்க நீங்கள் மட்டும் இருந்துட்டால் போதும். ஒரு கலகலப்பு இருக்கும், ஒரு சிரிப்பு இருக்கும், ஒரு நகைச்சுவை இருக்கும், ஒரு நையாண்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படின்னா அதில் கன்னிராசி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல ஒரு கலகலப்பே உண்டாகும் என்பது உண்மை. ஆனால் பல அன்பர்களுடைய வாழ்க்கையில் சிரிப்பை கொடுத்து விட்டு நீங்கள் உள்ளே வந்து அவ்வளோ ஒரு போராட்டத்தோடு இருந்திருக்கீங்க. நிறைய போராட்டத்தோடு இருந்தது உண்மைதானே? ஸோ அந்த போராட்டம் விலகும். உங்களுக்கு கவலை இருக்குது அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. உண்மையிலே நீங்கள் உங்கள் ஃபேஸில் அதை கொண்டு வர்றதுங்கிறது அரிது, கொண்டு வரவே மாட்டீங்க. மனசுக்குள்ளே அவ்வளோ வச்சுருப்பீங்க, ஆனால் வெளியே காட்டவே மாட்டீங்க. வெளியே நீங்கள் வார்த்தைகளால் யாராவது ஒரு முக்கியமான நபர்கிட்ட சொன்னால் கூட சும்மா விளையாட்டு சொல்லாதீங்கண்ணே, விளையாட்டு சொல்லாதீங்க மேடம் அப்படின்னு உங்களை அசால்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய அழுத்தமும் உங்களுடைய வேதனையும். அந்த வேதனையிலேருந்து நீங்கள் வெளியே வரப்போகுது. உங்களுடைய மன மகிழ்ச்சி சூப்பராக இருக்கும் போது யாரெல்லாம் காதல் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ, காதலில் சிக்கி தவிச்சு சின்னாபின்னமாக ஆனீங்களோ அத்தனை அன்பர்களுமே இனிமேல் காதலில் மகிழ்ச்சி சந்திக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவு கன்னிராசி என்பவர்களில் ஒரு 5 வருடமாக லவ் பண்ணியிருக்கேன், 7 வருஷமாக லவ் பண்ணியிருக்கேன், 9 வருஷமாக லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரங்களுடைய காதல் பல காதல் கட்டாயிடுச்சுங்கிறது கிரக ரீதியான ஒரு ரிசல்ட். சார் நாங்கள் உருகி காதலிச்சோம் சார். உண்மையிலே அந்த நபரை நான் என்னுடைய ஃபேமிலிக்கு மேலே அவரை நான் நேசித்தேன், ஆனால் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாரு அப்படின்னு கன்னிராசி பெண்கள் எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துருக்காங்க தெரியுமா? தன்னுடைய கணவர் தன்னை புரிஞ்சுக்கிறாமல் வேறு பெண்ணோட தொடர்பு வச்சுட்டாங்க,
நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் என்னால அவர மறக்க முடியல. நான் இன்னும் அவர நினைக்கிறேன். ஆனா அவர் என்னை மறந்துட்டாரே! அப்படின்னு மனவேதனையுடன் இருக்கக்கூடிய கன்னிராசி பெண்கள் அறிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக உங்களுடைய கணவர் மீண்டும் உங்களை புரிந்து கொண்டு உங்க கூட பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவர் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு உங்க கூட வாழ்வதற்கான வாய்ப்பு உறுதியா உண்டு. ஸோ நீ ஏத்துக்கலாமா? வேண்டாமாங்கிறத உங்க சுய ஜாதகத்த செக் பண்ணிக்கோ. அதான் உண்மை. ஓகேவா? அதேபோல காதல்னால ரொம்ப கஷ்டப்பட்ட நம்முடைய கன்னிராசி பெண்களுக்கு உறுதியாக ஒரு நிம்மதி கிடைக்க போகுது. போலியான காதல் உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முன்னாடியே ஒண்ணு கட் ஆயிரும். ஸோ அல்லது தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சு 3 மாசத்துல கட் ஆயிரும். போலியான காதல். உண்மையான காதல் எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும் வெற்றி பெறும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய சிந்தனைகள் செயல்பட போது, உங்களுடைய சிந்தனை சிறப்படைய போது, நீங்களும் மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. உங்கள் மூலமாக உண்மையாகவே இன்னும் நேர்மையான, உண்மையான உறவுகளும் மகிழ்ச்சியா இருக்க போறாங்க என்பது உண்மை. கண்டக சனி பாதிப்பில்லாமல், கவலைப்படாமல் கணவன் மனைவியாக உண்மையான நண்பர்கள், உண்மையான உறவுகள் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ராசியில முதன்மையான ராசியாக கன்னி ராசி அன்பர்கள் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது உண்மை, உண்மை, உண்மை.